श्रीमते श्रीरामादेशाय नमः। श्रीमद्भ्यः श्रीरङ्गरामानुज श्रीनिवासरामानुज श्री वेदांत रामानुज महादेशिकेभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाकृति। अस्मद्गुरुपरमगुरून्यजवरपूर्णोदयाम्नं रामं पद्माक्षणाशरिचेनेत्रमारमावतीं वन्दे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गाणचला कटाक्षाः स्तोत्रेण पुंसां दङ्क्षणन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं सन्तः श्रीरङ्गपुत्री शरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरे नमः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजामृतभक्तिमजहृतपृथिव्यां प्रसो राघवपादुका प्रभावः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजविचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिमान्यां कुदामणन्यशरणं प्रपद्ये। அன்னவயல் புதுவையாண்டாளரங்கர் கப்பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் வாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழுங்குழடி கடைதிரவாய் மந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தால் விரடி முன்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரால் வளையொடிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். 18வது பாசுரம். முன் பாசுரத்திலே நந்தகோபன் திருமாளிகையிலே முன்கட்டிலே படுத்து கிடந்தவர்கள் என்ற கணக்கிலே நந்தகோபன் யசோத பிராட்டி 2 பேரை எழுப்பிட்டு கிருஷ்ணனை எழுப்பினான். பலராமனை எழுப்பாமல் அவர் சமயநாணத்தால் அவரை எழுப்பணுங்கவே அவரை எழுப்பினான். கண்ணனை எழுப்பி பலராமனை எழுப்பினான். அப்பவும் கண்ணன் எழுந்திருக்கல. உடனே சரி எம்பெருமானை பற்றுவதற்கு தாங்கள் நப்பின்னைய முதல்ல புருஷகாரமா வதிச்சுதானே கண்ணனை போய் அடைய வேணும். அதை செய்யாத்தால முதல்ல நப்பினையை எழுப்பணும்னு கண்ணன் நினைக்கிறான். அதனாலே முதல்ல நப்பினையை எழுப்பணும்னு தீர்மானம் பண்ணி இந்த பாசுரத்தாலே நப்பின்னையை எழுப்புகிறாள், நப்பின்னையை புருஷகாரமாக வதிக்கிறாள் அப்படின்னு பெரியவா அனுசந்தானம் பண்ணுறது வழக்கம். முறையே பற்ற வேணும் வச்சேன் ஸ்ரீபாஞ்சலாத்திரத்தில் கோயிலுக்குள்ளே போச்சே பாலபாளர்களிடத்தில் அனுமதி பெற வேணும். அது 16ஆம் பாசுரத்தில் பண்ணா. விண்ணோர் பெருமான்கிற இடத்துல விண்ணோர்னு சொல்லச்சே நிச்சசூரிகள் அவர்களுடைய சுவாமிங்கத்தால் நிச்சசூரிகளை எழுப்பத்துக்காக தாய் தகப்பன் மாதிரி எம்பெருமானுக்கு பரிஜனங்களா இருக்கக்கூடிய நித்தியசூரிய ஸ்தானத்தில் அவளை எழுப்பினான். அம்மிமூத்தவிரான் பெரியவரானத்தால் அவரை எழுப்பதா நடுவுல கண்ணனை எழுப்பினான். இப்ப நம்மளை முன்னால் எழுப்பதை காட்டும் நம்மளை முன்னிடும் போது நம்ம இடத்திலே வரும்போது நம்மை அணுகும் போது புருஷகாரமாக பிராட்டியை பற்றித்தானே வர வேணும். அதனால இவாளுக்கு மனசுல பட்டுதான் நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்காம போறதால கண்ணன் முழிச்சுக்கல. நப்பினைய பாசுரத்தால் எழுப்புவோம்னு நப்பின்னையை பாடி எழுப்பதுக்காக இந்த பாசுரம். இந்த இடத்துல பிராட்டியோட புருஷகாரத்துவத்தை கொண்டாடுறாள் ஆச்சாரியாள். எம்பெருமானை பற்றும் போது பிராட்டியை விட்டு எம்பெருமானை பற்றினால் சூர்பனகை பட்ட பாடு வர வேண்டி இருக்கும். பெருமாளை விட்டுட்டு பிராட்டியை பற்றினாலும் அனர்த்தம். அது எப்படி தெரியும்னா பெருமாளை விட்டு பாற்றிய போய் பார்த்ததால ராவணன் அனர்த்தப்பட்டான். பிராட்டியின் இடத்துல அசப்பட்டதாலேயோ அவளை அணியினதாலே ராவணன் அனர்த்தப்பட்டான்னு வியாக்கியானங்கள்ல எடுக்கிறான். எம்பெருமானை அணிவதற்கு பிராட்டிதான் புருஷகாரமாக இருக்காள். மகாலட்சுமிக்கு
புருஷகாரத்துவம், உபாயத்துவம், உபேயத்துவம் என்று மூணுலேயும் அன்வயம் இருக்கு. புருஷகாரத்துவம் பிராட்டிக்கே அசாதாரணமானது. எம்பெருமானைத்தான் அணுகிறோம், எம்பெருமானிடத்தில் தான் பிரார்த்திக்கிறோம், எம்பெருமான் அடையிறோம். அணுகும் போதும் அவனை உபாயமாக பிரிக்கும் போதும் பிரார்த்தனை செய்யணும். பிராட்டி கூட இருக்கா, உபாயமாகவும் இருக்கா, பிராட்டி பிராபியமாகவும் இருக்கா. அதை தவிர புருஷகாரம் சிபாரிசு பண்றவளாகவும் இருக்கிறாள் பிராட்டி. ரகசிய கிரந்தங்கள்ல இந்த விஷயம் நன்கு விஸ்தாரமா பேசப்படுறது. பிரதானமான அம்சங்களை காண்பிக்கும் போது பிராட்டியோட புருஷகாரத்துவம், அவள் எம்பெருமானுக்கு நாயகியா இருக்கக்கூடிய தன்மை, நமக்கு தாயா இருக்கக்கூடிய தன்மை, இவைகளாலே அத்தனையிலே வால்லபியத்தாலும், அதாவது எம்பெருமான் இவளுக்கு பிரியமான வல்லவனாக இருக்கான், இவள் சொல்றபடி கேட்பவனாக இருக்கான். இவள் சொன்னா மறுத்து சொல்ல முடியாம இருக்கான் எம்பெருமான். அவ்வளவு எம்பெருமான் இவள் சொன்னா அதில் கட்டுப்படுறவனா இருக்கான்னு தாத்பரியம். அத்தனையிலே வால்லபியத்தாலும் இத்தனையில் வந்து சேவிக்கக்கூடிய, வந்து அணுகக்கூடிய, வந்து பிரார்த்திக்கக்கூடிய பிரஜைகளிடத்திலே வாத்சல்யத்தாலும் இவளுக்கு எம்பெருமானிடத்திலே வால்லபியம் இருக்கு. தான் அவங்ககிட்ட இதை பண்றது என்ன அப்படின்னு கேட்டு பண்ண வைக்கும்படியான வால்லபியம், அது வால்லபியம். அவன் சொன்னா அவன் தட்டாமல் இருக்கக்கூடிய தன்மை. இவர்களிடத்திலே வாத்சல்யம் குழந்தைகள் விட்ட தாயார் பிரியம் வைக்கிற மாதிரி பிரீத்தி அனைத்து ஜீவராசிகளிடத்திலையும் பிராட்டிக்கு இருக்கு. இந்த இரண்டு குணங்களும், இரண்டு சுபாவங்களும், இந்த தன்மைகள் அவள் புருஷகாரமானத்துக்கு, அந்த வஸ்து சுபாவத்துக்கு அனுகுணமாக இருக்கு. ஒருத்தர் நமக்கு சிபாரிசு பண்ணணும்னா யார்கிட்ட பண்றாளோ அவாகிட்ட அவளுக்கு சுவாதீனமா சொல்றதுக்கு உண்டானதான ஒருவருக்கு உண்டான நெருக்கம் வேணும். அதே மாதிரி யார் சிபாரிசு பண்றாளோ அவளுக்கு, யாருக்காக பண்றாளோ அவர்கள் விஷயத்திலே இரக்கம் வேணும், பிரீதி வேணும். அது விராட்டிக்கு இரண்டு மக்கள்லையும் இருக்குங்கிறத சொல்றது அர்த்த சுவாவங்கிற பதம். விராட்டி தத்துவத்தினுடைய தன்மையின் அர்த்தம். அதுக்கு அடுத்தது அனுஷ்டானம். பெரியோர்கள் எல்லாரும் பிராட்டியை புருஷகாரமாக பற்றியே பகவானை சரணமாக பற்றினாள். சுவாமி எம்பெருமானால் அதை கிரந்தமாகவே உபகரிச்சிருக்கார். நம்பெருமாளும் ரங்கநாச்சியாரும் சேர்ந்த திருவோலக்கத்திலே, பொங்கணுத்திர திருமண்டபத்திலே, பொங்கணுத்திர திருநாளிலே, சேர்த்தி மண்டபத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் எழுந்தொழி இருக்கும்போது தான் சரணாகதி செய்து அதை ரங்கநாதன் விஷயமாக்கி தான் பெறப்போகும் அனுபவங்களை இட்டு தான் அதை அப்படியே மனசில் அனுசந்தானம் பண்ணி பூரிப்படைவதையும் 3 கத்தியங்களாக பண்ணியிருக்க. அவனை சரணமடைகிறது சரணாகதி கத்தியம். அதை சுருக்கமாக ரங்கநாதன் விஷயமாக்கிறது ஸ்ரீரங்க கத்தியம். தான் வைகுண்டத்தில் இந்த லாபங்களை பெறப்போறேன், மாதிரி பெற்று மீண்டு வராத ஒரு பெரிய ஆனந்த சாம்ராஜ்யத்தில் இருப்பேன்னு சொல்லி நினைத்து ஆனந்தித்தல் வைகுண்டகத்தியத்தில் இருக்கு. அதனால சரணாகதி பெருமாளும் தாயாரும் சேர்ந்த திருவோலக்கத்திலே பண்ணணும். அதில் ஆரம்பத்தில் பாஷ்யக்காரர் கத்தியத்திலேயும் சரணாகதி கத்தியம் பண்ணும்போது, சரணாகதி பண்ணும்போது பிராட்டியை முதல்ல புருஷகாரமாக சரணாகதி பண்ணி, நீ புருஷகாரமாக இருக்க வேணும், எனக்காக சிபாரிசு பண்ண வேணும், என்னை சேர்த்து கொள்ளும்படி எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேணுங்கிற அந்த புருஷகாரத்துவத்துக்கு அனுகுணமான செயல்களை செய்து தர வேணும்னு விண்ணப்பம் செய்து புருஷகார பிரபத்தி பண்றார். எடுத்த உடனே சரணாகதி கத்தியத்தில் எம்பெருமானையே அடைஞ்சு அவனுக்கு பல தொண்டு செய்யும் ஆசையோடு எம்பெருமான் திருவடிகளை பத்துகிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்ப எம்பெருமான திருவடியை பத்துகிறேன்னு சொல்றதுக்கு முன்னால நான் எம்பெருமான திருவடிகளை பற்றுவதாகிய சரணாகதி எனக்கு பறிக்க வேணும். அதற்காக ரங்கநாச்சியாரை புருஷகாரமாக வதித்து எனக்கு சிபாரிசு செய்ய வேணும் என்று பிரார்த்தித்து அமைத்து ஒரு சூர்ணிகம் என்றார்.
भगवन् नारायणाभिमतानुरूपस्वरूपगुणभवैश्वरिशिलातर्मरिगाजातङ्केय कल्याणगुणगणां पद्मनालयां भगवतीं श्रियं देवीं नित्यानपायिनीं निरवध्यां देवदेवदीपविषयन्मातरमस्मन्मातरम् शरण्यशरण्यामनन्यशरणशरणमகம் प्रपद्ये. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரொம்ப அபிமதமான, அவன் இஷ்டத்துக்கு விஷயமான ஸ்வரூப ரூபகளை விபவ ஈஸ்வரிய சீலாதி குற்றமற்றதான குணங்களை உடையவள், தாமரக்காட்டு ஆலயமாக கொண்டவள், பகவதி பூஜிக்க தகுந்தவள், 6 கல்யாண குணங்கள் உள்ளவள், ஸ்ரீயம் தேவி லக்ஷ்மி தேவி. அவளை அசரண்ய சரண்யகா அசரண்ய சரண்யகா துவாம் அசரண்ய சரண்யாம், கதியற்றவர்களுக்கு கதியாக இருக்கக்கூடிய துவாம் உன்னை, அனன்ய சரணகா வேறு கதியற்றவனாக, அகம் சரணம் பிரபத்தியே நான் சரணமாக வரிக்கிறேங்கிற பாதுகையினிடத்தில் இந்த மாதிரி தான் சரணமடைஞ்சு சம்சார கஷ்டத்திலேருந்து போகணும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம் சித்திரபத்ததியில. அனன்ய சரணகா சீதன்னு, வேறு எனக்கு சரணம் புக வேண்டியவர்கள் எதுவும் இல்லாதவன், யாரும் இல்லாதவன், மிகுந்த துக்கப்பட்டு சந்தாதத்தில் எடுக்கப்பட்டு அனஞ்ச சரணகா சீதன், அனந்த கிளேச சாகரே சீதன், பல துக்கங்களுக்கு கடல் போலே இடமாக இருக்கக்கூடிய அனன்ய சரணகா சீதன்னு அனந்த கிளேசசாகரே, முடிவில்லாத துக்கசாகரமான சந்தானத்திலே வேறு கதியற்றவனாக கஷ்டப்படுபவனாக, சரணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய, ரங்கநாதனுடைய பாதுகையே சரணமாக பிரபத்தியே பத்துகிறேன்னு பாதுகைய சரணமாக பத்தான் அங்கே ஸ்லோகம் இருக்கு சித்திர பத்ததியில. பிரகாரம் பிரபத்தி பண்ணலாம் பெருமாளிடத்தில். அதுக்கு பாதுகாதேவியை ஒரு ஸ்ரீலிங்கமாக விராட்டி ஸ்தானத்தில் வச்சு செய்யக்கூடிய பிரக்கிரியை. அந்த ரீதியில் ரங்கநாச்சியாரிடத்தில் விஷகார பிரபத்தி பண்ணிட்டு தான் பாஷ்யகாரர் அவருடைய நியமனம் அனுகிரகம் பெற்று அஸ்துதே அவ்வாறே ஆகட்டும், இது எதுக்கு பண்ணுறீர் அப்படின்னு கேட்டால் பாஷ்யகாரர் சொன்னார், நான் இந்த சரணாகதி பண்ண போறேன், அது படிக்கிறதுக்காக உன் திருவடிகளை சரணமாக விஷகார பிரபத்தி பண்ணேன். நான் பண்ணுற சரணாகதி எனக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி நிலைகளை அடைந்து அது வேணும் பரிணமித்து ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளிடத்திலே முடிவில்லாத நான் மீண்டும் வராத உயர்ந்ததான கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெருமைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய சரணாகதி எனக்கு நான் விரும்பும் பலத்தை தருவதாக ஆக வேண்டும் என்று தாயே உன்னை பிரார்த்திக்கிறேன். தாயார் அசுதே அப்படியே ஆகட்டும், தையைவ நீ பண்ற சரணாகதியினாலே சர்மம் சம்பத்ததே எல்லாம் நிறைவேறும்னு தாயார் ஒரு வார்த்தை சொன்னாலாம். நாரமாஞ்சலுக்கு தைரியம் வந்தது. அதன் பிறகு பெருமாளிடத்திலே தான் பண்ணுற சரணாகதி முழுக்க பலனை தரணும்னு பிரார்த்திக்கிறதாக சரணாகதியை பண்ணுறார். அதையே சரணாகதி கத்தியமாக நமக்கு காண்பிச்சிருக்கார் பாஷ்யகாரர். ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம் பிராட்டியை சரணமாக பற்றியே பெருமாளை பற்றுவதாக அமைந்துள்ளது. அர்த்தஸ்வபாபன்னு ஒரு காரணம் சொன்னார், அனுஷ்டானம்னு அடுத்தது சொன்னார். லோகதிருஷ்டி உலகத்திலே ஒரு பெரிய மனிதனிடத்திலே காரியமாக வேண்டும் என்றால் அவனது அந்தப்புறம் என்று சொல்லக்கூடிய அவனது பத்னியை அடைந்த அவளிடத்திலே சொல்லி அவள் மூலமாக அவளை தாஜா செய்து, அதாவது அவளை தான் நம்மளுக்கு ஒத்தாசை எல்லாம் பண்ணுற மாதிரி நடிச்சு, இல்லைன்னா ஆக்சுவலாக ஒத்தாசை பண்ணி அவள் மனம் இறங்கி
என்ன வேணும்னு கேட்க அவளிடத்திலே பிரார்த்தித்து அவள் மூலமாக எஜமானனை பிரார்த்தித்து காரியம் கொள்ளுவர்கள் உலக வழக்கிலே. அதை உதாரணமாக்கிறார் சுவாமி லோகதிருஷ்டி. குருக்தி பிகி அப்படின்னு பாஷ்யக்காரர் அதை பக்திகால சரணாகதி கத்தியத்தில் சேர்த்த மாதிரி ஆழ்வாருடைய ஸ்ரீதுக்திகள் பிராட்டியை சரணமாக பற்றியே பெருமாளை பத்திரதான் அமைஞ்சிருக்கு. அகலகில்லை நிலையும் என்றார் மேன்மங்கையுரை மாறுவான் நிகழில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னை ஆழ்வானே வேரி மாறாத பூமியெழிப்பால் விளை தீர்க்குமே முதலானவைகளாலே பிராட்டியை சரணமாக பற்றியே பெருமாளை பற்ற வேணும்னு பெரியோர்கள் ஆதரிக்கிற அந்த பட்சத்தை. அதனால புருஷகாலமாக பிராட்டியை பற்ற வேணும். அதற்கு மேலே ஒரு கேள்வி வந்தது, நப்பின்னை எங்க கண்ணனுடைய மகிழ்ச்சின்னு. பிரதான பிரமாணங்கள் பாகவதம் பாரதத்தில் விஸ்தாரமாக பேசுறது. ஏன்னா அதுக்கு பதில் சொன்னான். நப்பின்னை கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சி இந்திராதேவியோட அம்சம். இசாமைது மாம் நீலா போகப்படலே துவம் பாவிதம் ஸ்ரீனிவாச பக்ததோஷேஷ்வ தர்சனம். நீலாதேவியானவள் என்னை கடாட்சிக்க வேணும், என்னை பார்த்து நான் சொல்வதை கேட்க வேணும். எவளுடைய போகப்பட்டனங்கள் போக மயக்குகளாலே நிச்சயமாக ஸ்ரீனிவாசன் பக்தருடைய தோஷங்களை பார்க்காதவனாக ஆகிறானோ நீலாதேவி இடத்தில் போகத்தாலே அவனை அவ்வாறு செய்ததாலேன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தியான ஸ்லோகம் நீலாதேவிக்கு. அந்த நீலாதேவியோட அம்சம்தான் நப்பின்னை பிராட்டி. அதனாலே நப்பின்னை பிராட்டிய கிருஷ்ணாவதாரத்தில் புருஷகாலமாக பற்றவனும் அவள் லக்ஷ்மிஸ்தானம்னு பெரியவர்களுடைய அனுபவம். அதனாலே இந்த பாசுரத்தாலே நப்பின்னை எழுப்பலாம். அவளை கூப்பிடும்போது அம்மா எழுந்திரம்மான்னு சொல்லும்போது நப்பின்னை நீ எழுந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கடை திறவாய், நீ எழுந்து கதவை திறக்க வேணும்னு சொன்னான். நந்தகோபன் மருமகளே கதவை திறக்கணும்னு சொன்னான். நப்பின்னையோட தகப்பன் ஸ்ரீகும்பன்னு, ஸ்ரீகும்பர் கும்பன் இப்படி வியாக்கியானங்கள் எடுக்கிறார். தென் தேசத்தில் ஒரு தேச விசேஷத்துக்கு ராஜாவாக இருந்தவர். அவனுடைய பெண், அவன் இடைக்குலத்தை சார்ந்தவன். அவன் பெண் நப்பின்னை கண்ணன் ஆசைப்படுறான். அவன் நம்ம ஊரில் 7 ரிஷபங்கள் இருக்கு. காலநமியோட பிள்ளைகள் அவ்வாறு ரிஷபமாகி ஊரை இம்சம் பண்ணுறா. அவைகளை அடக்கி அவைகள் கொழுப்பு அடக்கினாதான் நான் அவனுக்கு தான் நப்பின்னையை கொடுப்பேன்னு சொல்லிட்டான். கண்ணனுக்கு மாமன் முறை, நப்பின்னைக்கு கண்ணன் தாயார் அத்தை முறை, யசோதா அத்தை முறை. அந்த மாதிரி 2 பேரும் இங்கும் அங்கும் மாதிரி இருக்கிறது உண்டு. நப்பின்னை இங்கே வந்து இருக்கிறது உண்டாம். அதை வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறார். கும்பர் மகளேன்னு தானே நப்பின்னையை கூப்பிடணும். நந்தகோபாலன் மருமகளேன்னு கூட்டாடேனா. பெண்கள் புக்ககத்து சம்பந்தத்தான் நினைச்சு பெருமைப்படுவாளாம். அதைத்தான் பிரதானமாக நினைப்பாளாம். அது வியாக்கியானத்தில் எழுதினா இவள் நந்தகோபர் சம்பந்தத்தை ஆய்த்து உகந்திருப்பது நப்பின்னை பிராட்டியோட சுபாவம். தன் மாமனாரான நந்தகோபனுடைய சம்பந்தத்தை வசத்தியாக நினைக்கக்கூடியவள் நப்பின்னை. அதனால் அவன் பேரை சொல்லி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின்னு நாச்சியார் எழுப்பினான். நந்தகோபாலனை பேர்பட்டவன் உந்து மதகளிற்றன் மதஜலம் பெருகா நின்றுள்ள மதம் பிடிச்ச ஒரு யானை அடக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன். மதகஜம் போலே மிக பெருமை படைத்தவனான கண்ணனுடைய தகப்பன் உந்து மதகளிற்றன். உந்து மதகளிறு போலே இருக்கக்கூடிய எம்பெருமானின் தகப்பன். மதஜலம் பெறுகிற யானையை கூட தன் புஜபலத்தால் அடக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் வர்ணிக்கிறாள் நாச்சியார். ஓடாத தோல்வடியன் புறமுதுகிட்டு ஓடாதவன் நந்தகோபாலன். என்ன விசேஷம் அவனுக்குன்னா, வியாக்கியானம் பண்ணா இவருடைய புஜபலத்துக்கு அஞ்சியே கம்சன் கனவிலே நிறைய பார்த்தது. கம்சனுக்கு அடங்கின சிற்றரசர் தான் நந்தகோபன்.
சில இடங்களுக்கு சில கிராமங்களுக்கு அதிபதினு வச்சுக்கலாம், ஒரு சிறு பிராந்தத்துக்கு அதிபதி. வருஷம் கப்பம் கட்டிட்டு வர்றதுன்னு வியாக்கியானம் பண்றா பாகவதத்தில் சொல்லியிருக்கு ஸ்லோகத்தில். அந்த நந்தகோபர் இவனுக்கு அடங்கினவர் தானே, இவன் ராஜ்யத்துக்கு கீழ்பட்டவராச்சே. இந்த கண்ணனை கொண்டு வந்து இங்கே விடுன்னு ஒரு சொல்லி அதிகாரத்தால் கொண்டு வர சொல்லியிருக்கலாம். தெய்வன் நேராக போய் அந்த நந்தகோகுலத்தில் போய் கண்ணன் வீட்டுக்குள்ளே புகுந்து கண்ணனை அபகரிச்சுன்னு வந்திருக்கலாம். தான் பலாத்காரமாக கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் மன்னல கம்சன். ஏன்னா இவர் தோல் வலிமைக்கு பயந்தே இறுதி வரை கம்சன் கதவிலே நடிக பார்த்ததுன்னு சொன்னார் வியாக்கியானம். கம்சன் ஏன் நேரம் வந்தவர பலாத்காரமாக அழிச்சுன்னு போகாம திருட்டுத்தனமாக புதுனை அனுப்புறது, சகடாசுரனை அனுப்புறது, திருநாவத்தன் புல்மாரியாசுரன், ஆமாம் திருநாவத்தன் ஒரு பயலாவது, இப்படியெல்லாம் பல விதங்களில் காத்தாகவும் நெருப்பாகவும் பாம்பாகவும் கிருஷ்ணனுக்கு விரோதிகளாகி அவர்களை இட்டு கண்ணனை அழிக்க நினைச்சானே. காரணம் என்னன்னா, நந்தகோபன் தாங்கள் சிற்றரசர்கள் அடங்கி நடக்கணும், சக்கரவர்த்திக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்துடுறான். அவள் தப்பா ஏதாவது பண்ணிட்டு வந்தாளானால் அவள் அடக்கத்துக்கு பயப்பட மாட்டாள். கம்சன் வந்தான்னா நேர அவனை 4 அடி அடித்து திருப்பி அனுப்பக்கூடிய தாமத்தும் உள்ளவரான நந்தகோபன் வியாக்கியானங்களால் இந்த மாதிரி சொல். இவர் தோல் வலிமை கருந்தியே கம்சன் இறுதி வரை கண்ணனை கதவிலே நடிக பார்த்தது. திருட்டுத்தனமாக அட்டாக் பண்ண நினைச்சானே தவிர நேரக்கு அட்டாக் பண்ண இஷ்டப்படல. அப்படின்னா ஒன்று மதகளிட்டான்னு ஓடாத தோல்வடியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய். பெண்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யசோதையோட முகத்தில் வாட்டம் தெரியுமா. அதனாலே அடுத்தாப்புல சொன்னா, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய எழுகிறார். ஏற்கனவே அந்த மாதிரி எம்பெருமாட்டி யசோதாயின்னு கூப்பிட்டு, கொம்பனார்கள்னா கொம்பு போன்ற கொடி போன்று இருக்கக்கூடியவர்கள், பலரும் குணம் உள்ளவர்கள் ஸ்திரீகள் கொம்பனார். அவர்களுக்கெல்லாம் கொழுந்து கோபகுலத்திலே ஒரு ஆய்ச்சி முகம் பாடினால் யசோதையின் முகம் பாடும் முதலிலே. அதனால் அவள் கொழுந்து ஸ்தானமானவள். குலவிளக்கு தீபத்துக்கு இந்த கோபகுலத்துக்கு பிரகாசத்தை தரவள் யசோதை. கண்ணன் பிறந்த விரவு கண்ணனுடைய தாயார் இவள் பிள்ளைதான் கண்ணன். அந்த பெருமை எம்பெருமாட்டி எங்களுக்கு சுவாமி கண்ணனை தருபவனானே நந்தகோபாலன் இவர்களுக்கு எம்பிரான் கண்ணனை தருபவனாயிட்டாளே யசோதை எம்பெருமாட்டி. அறிவுராய் நீ விழிக்க வேணுங்களா, உணர்வு கொள்ள வேணும். தூக்கத்தில் அசந்து இருக்கச்சே உணர்வுகள் இருக்கிறது சொன்ன எல்லாம் இருக்கும் ஏற்படுறது. அறிவுராய்னு சொன்னான். அதன் பிறகு கண்ணன் படுத்து, அதன் பிறகு அம்பலம் கந்தங்கமழும் குழடி கடைதிரவாயினா. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னான்னு நப்பின்னைய முதல்ல கூப்பிட்டா. அதன் பிறகு அவள் அழகில் ஈடுபட்டு கந்தங்கமழும் குழடி கடைதிரவாய், நல்ல வாசனை வீசக்கூடிய திருக்குடற்கற்றை கேசவாசத்தை உடையவளே கடைதிரவாய், நீ கதவை திறக்க வேணும்னா. நப்பினையோட கேசவாசம் உயர்ந்த வாசனை உள்ளதுங்கிறத வியாக்கியானம் பண்ணச்சே பெரியோர்கள். எல்லா வாசனையும் உள்ளவன்னு சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் கண்ணன் சர்வகந்தகா சர்வரசகா என்று உபனிஷதங்களாலே எல்லாவித வாசனையும் உடையவன், எல்லாவித ரசமும் உடையவன் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணன் கூட வாசனைக்கு காரணம், அவன் வாசனை பெறுவதற்கு சர்வகந்தத்தையும் பெறுவதற்கு காரணமாயிருக்கிறது. உன்னோட சேர்த்திதான் கந்தங்கமழும் குழடி கடைகிறவாய். வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் எங்காலும் கோழிகள் கூவருது. உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதியாழ்வாருடைய நந்தவனம் கோதை வாழ்ந்த இடம்தான் இப்போ ஆண்டாளங்கமனார் சந்நிதியாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த ஊருக்கு போனோமானால் அந்த ஆண்டாள் சந்நிதிக்கு முன்மண்டபத்திலே மாதவிப்பந்தல் என்று ஒன்று கோழி மேலே ஒரு விதானம் காட்சி அளிக்கிறது. அதை சொல்கிறாள் பெரியவா மாதவிப்பந்தல்னு. அதில் குயிலினங்கள்
பல குயில்கள் கூட்டம் கூட்டமாக கூவுகின்றன. அது அடையாளமாக சொன்னான். குயில்கள் கூவது பிரிந்திருப்பவர்களுக்கு ஒரு மரணடியா செம்மட்டி அடியாக இருக்கிற மாதிரி இருக்குமாம். குடிசமாக ஒரு ஆயுதமாக குத்துற மாதிரி இருக்குமா, அடிக்கிற மாதிரி இருக்குமா குடிசம். ததேவ சயுஜாம் சரசம், சேர்ந்திருப்பவர்களுக்கு அது ரசத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். குயில்களுடைய அமுத கானம், இனிய குரல், அவைகளது கூவல். இப்ப இவாளுக்கு கஷ்டமா இருக்கு, அதை சொல்றாளாம். பின்னை பிராட்டியே, நீங்கள் சேர்ந்திருக்கேன், உனக்கு குயிலோட சப்தம் போக்கியமா இருக்கும், அவைகள் கூவுகின்றன பாருனா. பந்தால் விரடி, பந்து பொருந்தி இருக்கிற விரடை உடையவளே. பந்துங்கிறது பிரகிருதியாம், இந்த பக்கம் ஈஸ்வரனாம். விபூதி ஒரு பக்கம், விபூதிமான் ஒரு பக்கம். ஒரு கையிலே விபூதியும் ஒரு கையிலே விபூதிமானான ஈஸ்வரனும் யசோதைக்கு கட்டுப்பட்டிருக்காள்னு தாத்பரியம். அதை சொன்னா, பந்து பொருந்தி இருக்கக்கூடிய விரல்களை உடையவளே. பிரகார சுவாமி இந்த இடத்துல வியாக்கியானத்துல அந்த பந்தோட பெருமையை பேசுறார். பந்து அழகான பந்து, நல்ல பந்துன்னு அர்த்தம். பார்க்க நல்லா இருக்கிற பந்து. ஒரு நாயகி அலங்கார சாஸ்திரங்கள்ல சொல்றா, ஒரு நாயகி பந்தாடுறாளாம். அவள் பந்தாடுவதை வர்ணிக்கிறது அந்த அலங்கார சாஸ்திர ஸ்லோகம். ஒரே பந்து 3 நிற பந்தாக காட்சி அளிக்கிறது. இந்த நாயகி கீழே பூமியில பந்த அடிச்சு விளையாடும் போது, அவள் கையில பட்டு கீழே போகும்போது, காந்தாயாக கரத்தல ராகரக்தரக்தா, அவள் கையால் தட்டும் போது உள்ளங்கையால் தட்டுறா. உள்ளங்கை சிவந்திருக்கத்தாலே அது கந்தில பட்டு பந்தில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி, அந்த பந்தில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பந்தானது சிகப்பு நிறமா இருக்கு. இவள் உள்ளங்கையோட சிவப்பு அதிலையும் ஏறி காட்சி தரும். பூமியில அது டச் பண்ணி மேல வரும்போது, பூமியில டச் பண்ற சமயத்துல பூமோ தச்சரண நகாம்சு கௌர கௌரகா, அந்த நாயகியோட கால் அடி விரல்கள், காலின் விரல்கள், விரல்களோட நிறத்தாலே வெண்மையாக காட்சியளிக்கிறது. பிறகு மேலே எழும்புறது வந்து திருப்பி அவ அடிக்க போறா. அந்த மேலே போகும்போது மத்தியே கீழேந்து மேலுக்கு நடுவிலே தன்னையன அந்த நாயகியோட பார்வையினாலே அந்த கண்ணின் கிரணங்கள் பட்டு நயனமதீச்சி நீல நீலகா கருப்பா இருக்கா அந்த பந்து. படிக்கம் மாதிரி இருக்கிற வந்து 3 விதமான நிறங்களை காட்சி அளிக்கிறதுன்னு தாத்பரியம். மாதிரி பந்தால் விரடின பந்து புரிஞ்சிருக்கிற விரடை உடையவள் அவள் பின்னை அதை சொல்றாள். பந்தால் விரடி உண்மைத்துணன் பேர் பாட, நீ தனியா கண்ணனை அனுபவிக்க கூடாதான் இவாளுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்கள் இருவரும் பந்துகள் பொருந்திருக்கிற விரலை உடையவளேன்னு சொல்றாளே நாச்சியார். அவள் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கும்போது பந்து கையிலேயே இருக்குமானா, எல்லா காலங்களிலுமே சில விளையாட்டு சாதனங்களை கையில் வச்சுட்டு அசந்து தூங்கிடுவாளாம். அந்த மாதிரி இவளும் பந்து கண்ணனோட விளையாடி அசதியினாலே அப்படியே தூங்கிட்டா. வியாக்கியானம், கண்ணனோட பந்து விளையாடிச்சே வெற்றி தோல்வி வருமா. இவா சொன்னா, கண்ணனோடு பந்து விளையாடுற நல்ல போகத்தை அனுபவிக்கிற சந்தோஷம். ஆனால் அந்த விளையாட்டும் போது அவன் தோற்று நீ ஜெயிக்கும் போது உன் வெற்றியையும் அவன் தோல்வியையும் பாடுவதற்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கணுமே, எங்களை உள்ள விட வேண்டாமா கடை திறவாயினா. உன் மைத்துனன் பேர் வாழ நீ ஜெயித்ததையும் அவன் தோற்றதையும் விட்டு பாடுவதற்கு நாங்கள் வேணுமே அப்படின்னு கேட்கிறா. உன் மைத்துனன் பேர் வாழ. செந்தாமரை கைகள் அவளது, செந்தாமரை கையால் நல்ல உயர்ந்த வளையல்கள் ஒழிக்கும்படியாக சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து, எங்களுக்காக மகிழ்ந்து நீ வந்து சிறந்தாய் என்ற ஒரு பெருமை நாங்கள் பெற வேணும். அவ்வாறு செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு அவளை சொல்றாள்.
இந்த இடத்துல பரகால சுவாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அம்மா, அவர் சொன்னாலாம், கடை திறவாய்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், கதவை திறக்கிறேன் பார்ப்போன்னாலாம். பெருமாள் பார்த்தானா, நம்மடியாருக்கு இவள் திறக்கலாவது, நான் போகிறேன்னா, நான் கூடாது நான் தான் திறக்க வேணும், திறப்பேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பிடிவாதம் பிடிச்சா சரின்ட்டான் கண்ணன். ஆனால் இவள் என்ன சொன்னா, நான் யந்திரத்தாலே திறக்கிறேன்னாலாம். அதுக்காக சொன்னாலாம் நாச்சியார், உன்னுடைய கைகளாலே வந்து கைகளாலே கதவு திறக்க வரும்போது கையிலே வலைகள் குலுங்கி சப்தம் எழ வேணும். இங்கே வந்து அதை நீ திறக்க வேணும். நீ வந்த உடனே உங்கள் காலில் நான் விழுவேன். என்னை எழுப்பி என் கண்களை உன் கையாலே ஒற்றி, எங்கள் கண்ணில் தாதையா தண்ணி வரும், அதை நீ துடைக்கணும், கண்கள் ஒற்றணுங்கிறார் அவர். கையால் என் கண்கள் ஒற்றணும் நீ. அதன் பிறகு நீ வந்து கதவு திறந்து திரும்பி போகும்போது திரும்பலில் நடை தொடர்ப்பதும் நடை தொடர்ப்பதில் கிளிகிளியும் வரிசையாக வந்திக்கிறார். நீ வந்து ஸ்டெயிலாக திரும்புவ, கதவை திறந்துவிட்டு அந்த சமயத்தில் உன் பின் அசைவுகள் அவைகள்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு பரிஸ்புரணமும் காண ஆசைப்படுகிறார்கள். அந்த நடையில் ஒவ்வொரு அசைவையும் தாங்கள் பார்த்து ரசித்து ஆனந்திக்க இவ ஆசைப்படுறான்னு வியாக்கியானம் பண்ணார் பிரகாலசுவாமி. கிரிகிரியும்னு சப்தம் வருங்கிற அந்த சதங்கங்கள்லாம் குலுங்கி அவ்வாறு திருப்பி நாங்கள் மார்கழி நீராடும்படி மழை பெய்யத்துக்கு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க நீ வந்து கதவை திறந்து நாங்கள் கண்ணனை சேவிக்கும்படியும் கண்ணனோடு கலந்து இருக்கும்படியும் நீங்களையும் உடன் இருந்து எங்களது சேர்த்தியிலே சந்தோஷத்தை பெற வேணும், எங்களை அனுகிரகித்து அருள வேணும்னு பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தாலே செந்தாமரை கையால் சீரார்வடி அடிப்ப வந்து தரவாய் ஒழிந்துண்டு அந்த மதகளிற்றன் ஓடாத தோல்வடியன் அந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தங்கமழுங்குழடி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் விரினங்கள் கூவினகான் வந்தால் விரடி உண்மைத்து நண்பேல் வாட செந்தாமரை கையால் சீரார் வடையடிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேதோரெம்பாவாய். இன்னும் நிறையா வியாக்கியானங்களில் அம்சங்கள் இருக்குது. அதனாலே நாங்கள்லாம் உன் வெற்றியும் அவன் தோல்வியும் விட்டு பாட வேணும். அதனாலே நீ அவசியமாக கதவை திறந்து எங்களை உள்ளே கூற வேணும்னு இந்த பாசுரத்தாலே பிரார்த்திச்சாங்கிறது சம்பிரதாயார்த்தம் நிறையா இருந்தாலும் சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணேன். எதுக்கு ரெக்கார்டிங் அவ்வளோவா ஆகலன்னு சொன்னான். அதனால் அதை கேட்காமல் இருக்கக்கூடாது, தொடர்ந்து கேட்கக்கூடிய வாழ்வே அனுகிரகம் வேணும், அவளுக்கு உபயோகமானுங்கிறதுக்காக இதை ஒரு அரை மணியில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பாவதால் கேட்டு ஆனந்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதாரிக்கே சிம்மாயிரான சாரணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவேன் மா சிவத்தை விட்டு சித்தாரிமணோந்தரகேதுவேன் தந்தரே கோதாரி துங்குணந்தருஷ்டான் முத்து சுதே சிவராமாதிகாரமா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா.